டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் பண்ணிடுறோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, தவா பன்னீர் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், அதுக்கப்புறம் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி பவுடர்னா 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர், நல்ல கட்டியான தயிர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. அதனால நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆயிடணும் எல்லா பக்கமும். அப்போ தான் நம்ம பன்னீரில் வந்து கோட் பண்ணும் போது எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது, இதில் தண்ணி ஊற்றாம தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எடுத்து வச்சிருக்க தயிரையும் போட்டுக்கோங்க. நல்லா கட்டி தயிராக இருக்கணும், தண்ணி இல்லாத மாதிரி நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா, தயிர் எல்லாம் வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ எடுத்து வச்சிருக்க எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்கு பதிலா வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவில் உப்பு இருக்கான்னு மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஊற கூட வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் பன்னீர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த அந்த ஸ்லைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் கட் பண்ணி வச்சுருக்க சேம் சைஸ் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் ஒவ்வொரு பன்னீர் பீஸாக எடுத்து தான் அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து நல்லா தடவி விடணும். எல்லா பக்கமும் மசாலா படணும். நீங்கள் மொத்த பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் வந்து உடஞ்சிரும். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து எல்லா சைடுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதே மாதிரி பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மசாலா படணும். அப்போ தான் வந்து இந்த பன்னீருக்குள்ள ஃபுல்லாக அந்த மசாலா வந்து இறங்கியிருக்கும். இதே மாதிரி வந்து எல்லா பன்னீர் பீசஸ்லேயும் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள்
ஊற வைக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல வச்சிருக்கேன். இப்ப 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து தோசைக்கல்ல தான் வந்து நான் ஃப்ரை பண்ண போறேன். உங்களுக்கு தவா இருந்தா தவால பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் பேன்ல கூட பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க பட்டர் இல்லன்னா ஆயில் எது வேணா ஊத்திக்கலாம். கம்மியாவே ஊத்திக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுருக்கேன். என்னோடது பெரிய தோசைக்கல். நான் எல்லா பன்னீரையுமே இதுல போட்டு நான் ஃப்ரை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு இந்த எண்ணெய் நல்லா பட்டர் நல்லா சூடாகுற வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, நல்லா ஹீட்டா இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த தோசைக்கல் ஃபுல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்டவ்வ வந்து ஃபுல்லா சிம்ல தான் வைக்கணும். ஏன்னா, பன்னீர் வந்து அந்த மசாலா மட்டும் உங்களுக்கு நல்லா ப்ரவுன் கலர்ல ஆயிட்டு, உள்ள வந்து குக் ஆயிருக்காது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, அ தோசைக்கல் சூடான உடனே என்ன பண்றீங்கன்னா, ஸ்டவ்வ சிம்ல வச்சுடுங்க. இப்ப பாருங்க, நான் அந்த பன்னீர் பீஸ் போடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குன்னு. இப்ப எல்லா பன்னீர் பீஸையும் போடுங்க ஒவ்வொன்னா. போட்டு சிம்ல வச்சே வேக வைங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்ப அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடலாம். பொறுமையா எடுத்து போடுங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கனால உடைஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா கோல்டன் கலர்ல மாறிடுச்சு ஒரு சைடு. இதே மாரி அடுத்த சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியா உங்க வீட்லயே வந்து தவா பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்த்தாச்சு. நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.